Dear students, this is Gayatri Ma'am from Nimbus Academy. Today நம்மளோட டிஸ்கஷன் என்ன அப்படின்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் தான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பார்ட் டெஸ்ட் எழுதியிருக்கோம், 6 பார்ட் டெஸ்ட் அண்ட் 2 மேஜர் டெஸ்ட் எழுதியிருக்கோம். அந்த மேஜர் டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 11th சிலபஸ் ஒரு பார்ட்டும் 12th சிலபஸ் ஒரு பார்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலா நம்ம எதுக்கு வந்தாச்சு அப்படின்னா நம்மளோட நீட் மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஃபுல் டெஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளவு வெயிட்டேஜ் கொஷின்ஸ் வந்து நம்மளோட ஃபுல் டெஸ்ட் சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உனக்கு நான் ஒரு அனலைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து 11th சாப்டர் அண்ட் 12th சாப்டர் நான் தனித்தனியா கொடுத்துருக்கேன். 11th சாப்டர்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அண்ட் 12th சாப்டர்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்ம எந்த போர்ஷன் வந்து இன்னும் நல்ல தரவா படிக்கணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸும் நம்ம வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட 11th சிலபஸ்ல ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஆக்சுவலா இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து 3 சாப்டர்ஸ் இன்க்ளூட் ஆகும். என்னன்னா நம்ம வந்து கொலிஷன் படிப்போம், அதுக்கப்புறம் இதுலயே வந்து சர்க்குலர் மோஷன்ஸ் படிப்போம். இந்த கொலிஷன் அண்ட் சர்க்குலர் மோஷன்ஸ் இது எல்லாத்தையும் ரொட்டேஷனல் மோஷன் இது எல்லாமே சேர்த்துதான் நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப இதுல தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ்ல இருந்து 3 to 2 கொஸ்டின்ஸ், டோட்டலா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 5. அப்ப நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரொட்டேஷனல் மோஷனுக்கு அடுத்தது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறது ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். ஸோ நம்மளோட இந்த ஃபுல் டெஸ்ட் சிலபஸ்ல ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. அதே போல சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல வந்து அந்த 3 சாப்டரையும் சேர்த்தாப்புல நமக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் வந்து நமக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாமே 2 தான் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து 22 கொஸ்டின்ஸ் நமக்கு 11th போர்ஷன்ல இருந்து கொஸ்டினா வந்திருக்கு. சரியா? அப்ப 12th என்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, 12thலயுமே வந்து நான் உனக்கு டேட்டா கொடுத்துருக்கேன். 12th கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் வந்து எங்க இருக்குன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டியூவல் நேச்சர் அண்ட் செமிகண்டக்டர். டியூவல் நேச்சரும் செமிகண்டக்டருமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடர்ன் பிசிக்ஸ்ல இதுல மட்டுமே 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே போல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் 1 +1 இப்போ 7 கொஸ்டின். அப்ப டோட்டலா கம்பேர் பண்ணும்போது நமக்கு கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில 4, மேக்னட்டிசம்ல வந்து 4 கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்துனாதான் 8. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் பிசிக்ஸ்ல ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் இல்லாமலே நமக்கு செப்பரேட்டடா 7 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்பவுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மாடர்ன் பிசிக்ஸ் சாப்டர்ஸை தரவா வச்சுக்கோ. மாடர்ன் பிசிக்ஸை தரவா வச்சுட்டு அப்படின்னா நமக்கு 40 மார்க்ஸ் நம்மளோட நீட் எக்ஸாம்ல இருக்கும் மெயினா அப்படின்றத நான் உனக்கு ஆஃபன் சொல்லிட்டே இருக்கேன். அந்த சாப்டர்ஸை வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் லாஜிக் கேட்ஸ்ல இருந்து செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து அண்ட் பி டைப் என் டைப் ஃபார்மேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா சால்வ் பண்ண கத்துக்கோ அண்ட் தரவா இருந்துக்கும். ஸோ அப்ப நம்மளோட 12th வந்து 23 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப இருக்கிறதுலே ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளோட 12th வந்திருக்கு இல்லையா? இது வந்து நம்மளோட ஃபுல் டெஸ்ட் சிலபஸுக்கான டேட்டா அனாலிசிஸ். அப்பவும் பார்த்தோன்னா நமக்கு வந்து மாடர்ன் பிசிக்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ வந்து தரவு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் போலாம். லெட்ஸ் கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The pitch of the screw gauge is 0.5 mm. Its circular scale contains 50 divisions. The least count of the screw gauge is. நமக்கு வந்து pitch scale கொடுத்துட்டாங்க. screw gaugeக்கு pitch scale equal to 0.5 mm and circular scale contains 50 divisions. Circular scale division equal to 50 division. The least count of the screw gauge is. Question. Least count screw gauge find பண்றதுக்கு pitch scale divided by circular scale division. அப்ப pitch scale வந்து எனக்கு 0.5 mm, circular scale division 50. So இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா 0.01 mm. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The two cars A and B moving with the speed VA equal to 120 km/h and VB equal to 50 km/h. VA equal to 120 km/h, VB equal to 50 km/h. நமக்கு இந்த ரெண்டு காருமே என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க.
What is the relative speed of car B with respect to A? இந்த காரை B ரெஸ்பெக்ட் பண்ணி A ஓட காருக்கு ஸ்பீட் என்ன அப்படின்றது நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட கார் B வந்து ஒய் டைரக்ஷன்லயும் கார் A வந்து எக்ஸ் டைரக்ஷன்லயும் இருக்கு. இவன் ரெண்டு பேருமே மூவ் ஆகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் எழுதுன அப்படின்னா the velocity of car B with respect to A equal to ஆக்சுவலா நம்ம VB மைனஸ் என்னன்னு எழுதுவோம் VA. அப்ப VB வந்து எனக்கு நெகட்டிவ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது. அப்ப எழுதும்போது நான் மைனஸ் இது ஜே கேப் எழுதுறேன். அண்ட் VA வந்து எனக்கு இந்த பக்கமும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது. அப்ப பாசிட்டிவ் ஐ கேப்னு வந்துடும். அப்ப VBA ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளோட VBக்கான வேல்யூ 50 ஸ்கொயர் பிளஸ் VAக்கான வேல்யூ 120 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து கேன்சல் பண்ணி எழுதணும் அப்படின்னா 550 பிளஸ் 12 into 12 நம்ம 120 into 120க்கு போட்டோம் அப்படின்னா அப்ப போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர். ஸோ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எழுதும்போது நமக்கு 130 km/h ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். Next question. A block of mass 1 kg is free to move along the x-axis. It rests at a t equal to 0. If the force acting on the block is given in the diagram, what is the momentum of the block at t equal to 3 seconds is? நமக்கு வந்து ஒரு block 1 kg block இருக்கு. அது ஃப்ரீயா எனக்கு எங்க மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு ஃபோர்ஸுக்கும் டைமுக்குமான கிராஃப் கொடுத்தாச்சு. அப்போ ஃபோர்ஸுக்கும் டைமுக்குமான கிராஃப்ல நம்ம எழுதணும்னா t equal to 3 செகண்ட்ஸா இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்டோட மொமெண்டம் என்ன அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட 1 kg மாஸ் இனிஷியலா வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இனிஷியலி ரெஸ்ட் பொசிஷன். அப்ப t equal to 0 செகண்ட்ஸ்ல இருந்து நம்மளோட பார்ட்டிகல் என்ன ஆக ஆரம்பிக்குது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. t equal to 3 seconds வரைக்கும். இந்த t equal to 3 secondsல பார்ட்டிகலுக்கான மொமெண்டம் என்ன அப்படின்னு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அப்ப நம்ம எழுதும் போது என்னன்னு எழுதலாம், மொமெண்டம் p initial equal to p final எழுதலாமா? அப்ப p initial momentum equal to p final. இது வந்து under the area of the graphல எழுதணும் அப்படின்னா under the area of the graph. அப்ப நம்ம எழுதும் போது இனிஷியல் நமக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். பிகாஸ் இனிஷியலா வந்து அவன் என்ன பண்ணுவான், ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து இனிஷியலா இங்க இருந்து எனக்கு 10ல இருந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏரியால வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது இங்க இருந்து டைம் எவ்வளோ 2 அண்ட் என்னோட ஃபோர்ஸ் எவ்வளோ 10. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கீழே பார்த்தா அப்படின்னா இது மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருக்கு அப்படின்னா இது எவ்வளோல இருக்குன்னா இங்க இருக்கிறது 10, இதுல எனக்கு ஹாஃபா இருக்கு. ஸோ 5. அப்ப மைனஸ் இதுவும் நான் எனக்கு என்ன ஆகும், ஹாஃப் 3 2 1 இன்ட்டு இந்த இடத்துல என்னோட ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிடும் 5 ஆயிடும். ஸோ 5. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 2.5 ஆயிடும். இது கேன்சல் பண்ண அப்படின்னா 5. ஸோ இதுல இருந்து 10 minus 2.5 minus பண்ணனா ஆன்சர் 7.5 கிலோகிராம் மீட்டர் per second. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன். Next question. The two bodies of kinetic energy in the ratio of 4:1 are moving with the equal linear momentum. What is the ratio of their mass? இங்க வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. The kinetic energy of ratio first one வந்து 4 அண்ட் செகண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரேஷியோ வந்து நமக்கு 1ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான லீனியர் மொமெண்டம்ல தான் மூவ் ஆகுறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தியர் மாஸ்? அப்ப நம்ம என்ன எழுதலாம், நம்மளோட கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்குமான ரிலேஷன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p ஸ்கொயர் டிவைடட் பை 2m எழுதலாம். ஸோ நம்மளோட மொமெண்டமுக்கும் ரிலேஷனுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கும் வந்து ரிலேஷன் எழுதணும் அப்படின்னா kinetic energy is directly proportional to நமக்கு என்ன ஆயிடும், p ஸ்கொயர் ஆயிடும். அப்போ இல்ல அப்படின்னா p ஸ்கொயருக்கு நீ ரிலேட் பண்ணி எழுதும் போது p ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. அப்போ p ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. இப்போ நமக்கு வந்து எதுக்கு ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா
கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸ் ரிலேஷன் தான் கேக்குறாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவையான ஃபார்முலாஸ். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம எத்தனை விதமா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, சோ இது ரிலேட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ரேஷியோ கொஸ்டின்ஸ் எழுத முடியும். நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸ்க்கும் ரேஷியோ எழுதுன அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு m. சோ KE1 டிவைடட் பை KE2 ஈக்குவல் டு m2 டிவைடட் பை என்னன்னு எழுதலாம் m1. அப்ப மாஸ் கைனடிக் எனர்ஜி K ஈக்குவல் டு 4/1 ஈக்குவல் டு இங்க எழுதும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிடும் m2 by m1. இதுவே m1 by m2க்கு நீ மாஸ் ரேஷியோ எழுதுனா நமக்கு கிடைக்கிறது 1/4. so answer 1:4, fourth option. Next question. A force F is applied on a wire increases with the length 2 into 10 to the power minus 3 meter. ஒரு வயருக்கு நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னோட வயர் எவ்வளவு லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா del L equal to 2 into 10 to the power minus 3 மீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதே சேம் ஒயரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா del L equal to 4 into 10 to the power minus 3 மீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண எனக்கு இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்ப அப்ளைட் ஃபோர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கான யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா y equal to FL divided by A into del L ரிலேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்ஸுக்கும் del L க்கும் தானே ரிலேஷன். அப்ப ஃபோர்ஸுக்கும் del L க்கும் ரிலேஷன் எழுதுன அப்படின்னா del L equal to FL divided by என்னன்னு எழுதலாம் AY. சோ இப்ப இது எல்லாமே காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு ஃபோர்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா F1 F2 எழுதலாம். இது del L1 வச்சுக்கோ. இங்க இருக்கிறது வந்து del L2 equal to F2L divided by A into Y எழுதிக்கலாம். அப்ப இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இவனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன எழுதலாம், ரேஷியோ எழுதலாம். சோ del L1 divided by del L2 equal to இதை நம்ம டிவைட் பண்ணும்போது காமன் டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், F1 divided by F2ன்றது கிடைக்கும். del L1 எனக்கு எவ்வளவு இருக்கு, 2 into 10 to the power minus 3 மீட்டர் and del L2 4 into 10 to the power minus 3 மீட்டர் equal to F1 எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இங்க F ஃபோர்ஸ் கொடுத்திருக்கான். சோ இது F ஃபோர்ஸ். அப்ப எனக்கு F2 தான் வேணும். அப்ப F2 நம்ம ஈக்குவல் சைடு கொண்டு வந்துட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 10 to the power 3 கேன்சல் ஆயிடும், இது 2 ஆயிடும். அப்போ நமக்கு F2 equal to என்னன்னு கிடைச்சிரும், 2Fன்னு கிடைச்சிரும். அப்ப என்னோட 4 into 10 to the power minus 3 மீட்டர் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும், 2F இருக்கும். தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a pressure volume diagram given below, the isochoric, isothermal and isobaric quartz respectively are. இந்த இடத்துல நமக்கு ஐசோகோரிக், ஐசோதெர்மல், ஐசோபாரிக் குவார்ட்ஸ் வந்து இந்த கொடுத்திருக்கிற இந்த பிரஷர் அண்ட் வால்யூம் டயக்ராம்ல இருந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட ஐசோகோரிக் ப்ராசஸ். அந்த ஐசோகோரிக் ப்ராசஸ்ல யார் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னாலே நம்மளோட வால்யூம் எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப வால்யூம் கான்ஸ்டன்ட்னா இந்த இடத்துல எங்க வால்யூம் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, ஆக்சுவலா C2D தான் நமக்கு வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப C2D தான் நமக்கு என்ன ப்ராசஸா ஆக்ட் ஆகுது, ஐசோகோரிக் ப்ராசஸா ஆக்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். சோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் எனக்கு இங்க எங்க கான்ஸ்டன்டா இருக்கும், டெம்பரேச்சர் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா A2D இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஐசோதெர்மல் சொல்லுவோம். அப்ப A2D. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் வந்து யார் கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது இந்த இடத்துல A2B தான் பிரஷர் கான்ஸ்டன்ட். அப்ப A2B. சோ இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் CD, AD, AB இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். Next question. In the resonance column experiment with the closed pipe, the first and second and third resonance lengths L1, L2, L3 respectively has the relationship. நமக்கு வந்து ரெசனான்ஸ் காலம்கான ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் லென்த்துக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிலேஷன்ஷிப் எழுத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசனான்ஸ் காலம் L equal to ஃபார்முலா நமக்கு
n lambda divided by 4 அப்படின்றது தெரியும். இப்ப நம்ம வந்து L1க்கு எழுதணும்னா L1 equal to lambda by 4 and L2 equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 lambda divided by 4. ஏன்னா closed organ pipe எப்பவுமே odd numbers-ல இருக்கும். So second equation. And length L3க்கு வந்து எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 lambda by 4 இருக்கும். அப்ப இது வந்து third equation. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா L3 equal to 2L1. L3யும் L1க்கு ஈக்குவலா கிடையாது. ஏன்னா 5 lambda by 4 இருக்கு. ஸோ வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் பார்த்த அப்படின்னா செகண்ட் வந்து L3 minus L2. L3 minus L2 equal to L2 minus L1 கொடுத்திருக்கான். L3 வந்து எனக்கு 5 lambda by 4 and L2 வந்து 3 lambda by 4 equal to L2 எவ்வளோ 3 lambda by 4 and minus L1 lambda by 4. So இப்போ இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 2 lambda by 4 கிடைக்கும். ஸோ இந்த சைடும் வந்து 2 lambda by 4 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ண அப்படின்னா இதுவும் lambda by 2 இந்த சைடு இருக்கிறது எனக்கு lambda by 2. அப்ப ஆக்சுவலா நமக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே கரெக்டான ஆன்சர் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷனும் செக் பண்ண அப்படின்னா L3 எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு இது 5/4க்கு ஈக்குவலா இருக்கு. இங்க பார்த்தோன்னா ரேஷியோ எடுக்க முடியாது பிகாஸ் இது வந்து 5Lக்கும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப இதுவும் வராது, ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஈக்குவேஷன் ஆஃப் த ப்ராக்ரசிவ் வேவ்ஸ் y equal to நமக்கு வந்து ஒரு ப்ராக்ரசிவ் வேவ்க்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y equal to 0.02 sin 2pi t divided by 0.01 minus x divided by 0.30. நமக்கு x, y இது எல்லாமே மீட்டர்ல இருக்கு. t in second. What is the velocity of the propagation of waves? Velocity of propagation of wave கேக்குறாங்க. wave velocity v equal to நமக்கு ஃபார்முலா என்னது ஒமேகா by k. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒமேகா வேல்யூ நம்ம என்ன எழுதலாம் ஒமேகா equal to 2pi divided by 0.01 and k ஓட வேல்யூ எழுதுனா 2pi divided by 0.30. இப்ப நமக்கு வேவ் வெலாசிட்டி தானே வேணும். அப்ப வேவ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா v equal to 2pi divided by 0.01 and divided by k போடும்போது இது இன்வர்ஸ்லி அப்ப இது வந்து 2pi. சோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஆன்சர் 300 கிடைக்கும். v equal to 300 or 30. 30. v equal to 0.30 இது 0.01 அப்ப 30 மீட்டர் செகண்ட் பவர் -1. சோ நம்மளோட ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Next question, a uniform circular disc of mass m and radius r rotating in a horizontal plane about an axis passing through its center of mass and perpendicular to its plane with angular velocity omega. and இது வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க m mass வச்சிருக்கிற ஒரு சர்க்குலர் டிஸ்க், அதுக்கான ரேடியஸ் ஆர் ரேடியஸ், இது அதோட ஆக்சிஸ்ல அண்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகுது. அப்ப எம் மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அனதர் டிஸ்க் ஆஃப் சேம் ரேடியஸ், இதே மாதிரி இன்னொரு ரேடியஸ் வச்சிருக்கிற ஒரு டிஸ்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா m/2 மாஸ் வச்சிருக்கு. அதை எங்க பண்றோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஸ்கோட பிளேஸ் பண்றோம். அப்ப செகண்ட் மாஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்க் கூட நான் பிளேஸ் பண்றேன். அதுக்கும் ரேடியஸ் சேமா தான் இருக்கு. இப்போ இவனுமே அதோட ஆக்சிஸ்ல அண்ட் பெர்பெண்டிகுலர் பிளேன்ல அதோட ஆக்சிஸ்ல இருந்து ரொட்டேட் ஆகும்போது எவ்வளவு ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகும். அப்ப m/2 மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா என்ன அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்ப நம்ம இந்த ரிலேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் L equal to based on the moment of inertia ஒமேகா தெரியும். இப்ப m மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு மொமெண்டம் கண்டுபிடிச்சு அப்படின்னா L1 equal to அதோட பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா half m/r² into ஒமேகா. அடுத்தது m/2 மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு m/2 மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு எழுதுனா half moment of inertia mr² plus half m/2 r². பிகாஸ் இவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கோட ரெண்டாவது டிஸ்கையும் நான் வந்து
சேர்த்து வைக்கும் போதுதான் ஒமேகா கேக்குறான். அப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்க்கு ஹாஃப் mr² இருக்கும் அண்ட் m/2 மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு ஹாஃப் m/2 r² இருக்கும். சோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணி எழுதணும், ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது வந்து ஓகே. அப்ப இவனை ஒமேகா 1 வச்சுக்கிட்டோம்னா இவனை ஒமேகா 2 வச்சுக்கலாம். நமக்கு ஒமேகா 2 தான் வேணும். அப்ப இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இங்க என்னது சேம் தான். சோ பை யூசிங் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எழுதும் போது நமக்கு L1 ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிரும், L2 கிடைச்சிரும். இப்ப இவனை ரெண்டு பேத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். mr² ஒமேகா பிளஸ் இங்க ஈக்குவல் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன கிடைச்சிரும், 1/2 mr² பிளஸ் m/4 r² இன்ட்டு ஒமேகா 2 கிடைச்சிரும். எனக்கு ஒமேகா 2 தானே வேணும். சோ இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒமேகா 2 ஈக்குவல் டு 3 ஒமேகா 2 ஈக்குவல் டு 2/3 ஒமேகா 1 ஆன்சர் கிடைச்சிரும். இந்த ஒமேகா 1 எதுக்கு ஈக்குவல்னா ஒமேகாக்கு ஈக்குவல். சோ நம்ம ஒமேகான்னு எழுதிக்கலாம். அப்போ ஒமேகா 2 ஈக்குவல் டு 2/3 ஒமேகா ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of weight W is projected vertically downward from the earth's surface to reach a height above the earth which is equal to 9 times of the earth of its radius. What is the weight of the body at the height will be? நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எர்த் வந்து RE ரேடியஸ் வச்சிருக்கோம். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நம்மளோட பாடி எவ்வளோ ஹைட்ல இருக்கு அப்படின்னா ரேடியஸோட எர்த்தோட ரேடியஸ் போலவே 9 டைம்ஸ் இருக்கு. சோ 9 டைம்ஸ் ஆஃப் RE ஈக்குவல் டு H. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த பாடி அட் தட் ஹைட். இந்த ஹைட்ல இருக்கும்போது இந்த பாடிக்கான வெயிட் என்னவா இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் W ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம், m into g. இது வந்து எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது m into g. அண்ட் இந்த g வந்து எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எழுதுவோம், gme divided by r² எழுதலாமா, re². அப்ப W ஈக்குவல் டு m ஓகே g small m into me divided by re². ஓகே, இது எர்த் சர்ஃபேஸ்ல வெயிட். இப்போ 9 REக்கு ஈக்குவலா இருக்கும்போது வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். அப்ப எழுதுனா W இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம W டேஷ் வச்சுக்கலாமா. ஓகே, அப்ப W டேஷ் எழுதுனா GMME டிவைடட் பை R பிளஸ் H த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப R பிளஸ் Hக்கு எழுதுனா இது 9RE பிளஸ் RE ஹோல் ஸ்கொயர் எழுதும்போது நமக்கு GMME டிவைடட் பை 10RE ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இப்ப W டேஷ் இதுவாச்சா. இப்போ இதுல இருந்து எழுதுனா W டேஷ் ஈக்குவல் டு GMME டிவைடட் பை R². இங்க எதுக்கு ஈக்குவலா இருக்கு, நம்மளோட W ஈக்குவலா இருக்கு. சோ W டிவைடட் பை இத 10² எழுதுவோம். அப்ப W டிவைடட் பை இது என்னன்னு எழுதிக்கலாம் 100. சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A sphere of mass m moves with a constant velocity u hits the another stationary sphere of the same mass is straight line. If E is the coefficient of restitution, what is the ratio of velocity of the two spheres of the collision will be? நம்மளோட கொஸ்டின் வந்து ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியர் m மாஸ் வச்சிருக்கு. இந்த m மாஸ் வச்சிருக்கிற ஸ்பியர் நமக்கு u அப்படின்ற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டே இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இன்னொரு ஸ்பியர் அனதர் ஸ்பியர், ஓகே இதை A ஸ்பியர் வச்சுக்கோ, இதை B ஸ்பியர் வச்சுக்கோ. அனதர் ஸ்பியர் மேல என்ன ஆகுது அப்படின்னா கொலிஷனை மேக் பண்ணுது. கொலிஷன் மேக் பண்ணும்போது அதுவும் சேம் மாஸ் தான் வச்சிருக்கு. இப்ப இவன் ரெண்டு பேருமே என்ன பண்றான் அப்படின்னா ஒரு வெலாசிட்டியில மூவ் ஆகுறான். அப்படி மூவ் ஆகும்போது எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இந்த கொலிஷன் போது நடந்திருக்கும். ஆக்சுவலா இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஏன் இது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், ஒரு பாடி வந்து திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொலிஷனை மேக் பண்ணிட்டு வரல அப்படின்னா அது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்ப பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்ப நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். Coefficient of restitution formula என்னது, E equal to V2 minus V1 divided by U1 minus U2. ஓகேவா,
இப்போ இனிஷியலா இது எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது? u ஸ்பீட்ல மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா E equal to v2 minus v1 divided by u minus 0. அப்ப E equal to நான் என்னன்னு எழுதலாம்? E equal to v2 minus v1 divided by u எழுதிக்கலாமா? சரி, ஓகே. இதுல இருந்து இப்ப எனக்கு v1 v2 ரெண்டுக்குமான வெலாசிட்டி வேணும். ரெண்டுக்கும் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்துக்கலாம்ல. அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் by using conservation of momentum p initial equal to என்னது? p final. அப்ப p initial equal to p final எழுதுனா இனிஷியல்ல இது m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus இது என்னன்னு எழுதலாம்? m2 v2 எழுதலாம். ஆக்சுவலா நம்மளோட கண்டிஷன் இது ரெண்டுமே சேம் மாஸ் வச்சிருக்கு. அப்ப m1 equal to m2 equal to m-க்கு ஈக்குவலா எடுத்துக்கிட்டேன்னா இதுல இருக்கிற காமனான m கேன்சல் ஆயிடும் அண்ட் u2 வந்து நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப m1 u mu equal to v1 plus இது என்னன்னு இருக்கும்? v2 இருக்கும். இந்த m கேன்சல் ஆயிடும். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோ. இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? v2 எழுதலாமா? v2 எழுதுனா என்ன கிடைக்கும் நமக்கு? u minus v1 கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் v1 எழுதணும் அப்படின்னா u minus v2 கிடைக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம்? e யோட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணு. e equal to v2 க்கு u minus v1 minus v1 divided by u. அப்ப e equal to இது என்ன எழுதுவ? u minus 2v1 by u. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கான e வேல்யூ ஃபைண்ட் பண்ணியா? நெக்ஸ்ட் இதே மாதிரியே e equal to v1 க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். v1 க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா v2 minus u minus v2 divided by okay u plus v2 divided by u. இது எல்லாத்தையும் நம்ம காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 minus e divided by 1 plus e ஆ இருக்கும். So answer v1 by v2 equal to 1 minus e divided by 1 plus e. So answer on the first option. Next question. The assessment reason. When we charge the unit of measurement quantity, its numerical value changes. அதாவது numerical values when change the unit of measurement of a physical quantity, it's a numerical value change. என்னோட nu equal to எப்பவுமே நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்னா கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்போம். இது எப்பவுமே என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. நான் யூனிட்ட சேஞ்ச் பண்ணனேன் அப்படின்னா என்னோட நியூமெரிக்கல் வேல்யூ சேஞ்ச் ஆகணுமா? கிடையாது. சோ அசெஷன் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். And next, is smaller the unit of measurement, small is its numerical value. என்னோட யூனிட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருந்தது அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூவும் ஸ்மாலா இருக்கணுமா? இதுல எதுவுமே ஸ்மால் பிக்கர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட் nu equal to constant. 1 கிலோ ஆப்பிள் அப்படின்னா அது 1 கிலோ ஆப்பிள் தான். 2 கிலோ ஆப்பிள் அப்படின்னா அதையும் நம்ம 2 கிலோ ஆப்பிள் தான் சொல்லுவோம். சோ இதுல வந்து யூனிட் எனக்கு சின்னதா இருக்கு. யூனிட் சின்னதா இருந்துச்சுன்னா நியூமெரிக்கல் வேல்யூ சின்னதாகும். என்னோட நியூமெரிக்கல் யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா நியூமெரிக்கல் வேல்யூ சேஞ்ச் ஆகும். கிடையாது. 2 மீட்டர் அப்படின்னா 2 மீட்டர் கிளாத் 2 மீட்டர், 3 மீட்டர் கிளாத்னா 3 மீட்டர் கிளாத். சோ எப்பவுமே இவன் ரெண்டு பேரும் எங்கேயுமே கான்ஸ்டன்டா தான் இருப்பான். ரீசன் அசெஷன் கரெக்ட் தான், ரீசன் நமக்கு தப்பு. சோ ஆன்சர் வந்து நம்மளோட தேர்ட் ஆப்ஷன். Assumption is true but reason is false. And next question. In the figure shows the temperature variation heat is added continuously to the specimen of ice 10 gram at minus 40 degrees Celsius at a constant rate. Specific heat of ice கொடுத்தாச்சு and latent heat of ice கொடுத்துட்டாங்க, latent heat of water கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இதுல இருந்து இந்த மேட்ச்க்கு மேட்ச் பண்ணி சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா இது என்ன கான்செப்ட் பேஸ்ல வரும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் படிச்சிருப்போம். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல நம்ம லேட்டன் ஹீட்டை பத்தி படிச்சிருப்போம். என்ன லேட்டன் ஹீட்ல படிச்சிருப்போம்? ஒரு ஐஸ் கியூபை நான் ஹீட் பண்ணனேன் அப்படின்னா அது வந்து வாட்டரா
சேஞ்ச் ஆகும். அண்ட் நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது அது வாட்டரா சேஞ்ச் ஆகும். வாட்டரா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அது பாயில் ஸ்டேட்டுக்கு போகும். அப்ப பாயில் ஸ்டேட்டுக்கு போகும்போது அதை நம்ம லேட்டன்ட் ஹீட் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப அது பாயிலிங் பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவுதான் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அந்த வாட்டர் வந்து பாயிலிங் அதே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். பட் அங்க என்ன ஸ்டேட் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா அந்த பாயிலிங் வாட்டர் வந்து நமக்கு எவாபரேட் ஆகி போகும். அப்ப இதை வந்து நம்ம லேட்டன்ட் ஹீட் வேப்பரைசேஷன் படிச்சிருப்போம். லேட்டன்ட் ஹீட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லேட்டன்ட் ஹீட் வேப்பரைசேஷன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல நம்ம படிச்சிருக்கோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத இங்க வந்து மேட்ச் ஷீட்ல நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட வேல்யூ ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா கியூவோட வேல்யூ. ஆக்சுவலா இந்த வேல்யூஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு ரெண்டு நேம் ஆஃப் ப்ராசஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ப்ராசஸ் என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் எனர்ஜி. அது Q ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம் M இன்டு Lன்னு எழுதுவோம். அண்ட் செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் எனர்ஜி. ஸ்பெசிபிக் ஹீட் எனர்ஜி MS இன்டு டெல்டி. ஏன் நமக்கு இந்த ரெண்டு ப்ராசஸும் வேணும் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறது. ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னா அந்த ஐஸ் கியூப் எவ்வளவு டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி அது அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம ஸ்பெசிபிக் ஹீட்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு ப்ராசஸ்மே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். Q1ல என்ன ப்ராசஸ், அதே போல இன்னுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து டெம்பரேச்சரை நம்ம ரைஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி நமக்கு பாசிபிள். லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது பாசிபிள். அப்ப இது ஸ்டேட் டு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸையும் வச்சுட்டு நம்ம Q1க்கான ஆன்சர் எழுதுவோம். அப்ப Q1 என்ன ப்ராசஸ் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலா அது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஏன்னா ஒரு 10 கிராம் ஐஸ் கியூப் -40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிடுது 0 டிகிரிக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. -40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து எங்க போயிடுச்சு 0 டிகிரி செல்சியஸ். அப்ப இது வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகுது. அப்ப இது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டில நமக்கு வந்து Q1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன MS இன்டு டெல்டியா. இப்ப எம்முக்கு எனக்கு 10 கிராம் ஐஸ் கியூப், ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இங்க என்ன கொடுத்தாங்க 0.53 அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எங்க இருந்து சேஞ்ச் ஆகுது 0 to 100 டிகிரி சேஞ்ச் ஆகுதா. அப்ப 100 டிகிரி செல்சியஸ். Q1 ஈக்குவல் டு நான் என்ன எழுதிக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும் 212 இருக்கு. ஓகேவா? அப்ப இது வந்து 212 Q1 எங்க இருக்கு Sல இருக்கு. அப்ப ஏக்கு எஸ் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் பாரு, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்ன ஆன்சர்னு பாக்கணும். செகண்ட் வந்து நம்ம Q2 ஃபைண்ட் பண்ணணும். Q2ல வந்து இந்த ஸ்டேட் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப இது வந்து லேட்டன்ட் ஹீட் ஸ்டேட். அப்ப இந்த லேட்டன்ட் ஹீட் ஸ்டேட்ல நமக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும் M இன்டு L இருக்கும். அப்ப M இன்டு L எழுதுன அப்படின்னா 10 கிராம் ஐஸ் கியூப், லேட்டன்ட் ஹீட் ஐஸ் எவ்வளோ 80. அப்ப எழுதும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 800 கிடைச்சிருச்சு. அப்ப 800 எனக்கு பீக் இருக்கு. இங்கேயும் ஓகே, ஆல்மோஸ்ட் 3 ஆப்ஷன் வரைக்கும் எனக்கு ஈக்குவலா தான் இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன்ல தான் வேரி ஆகுது. சோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு தான் வரணும். Q3க்கு எழுதும்போது Q3 எனக்கு இங்க டெம்பரேச்சர் என்ன ஆகுது வேரி ஆகுது. அப்ப அது வந்து ஸ்பெசிபிக் ஹீட்ல வந்துடும். அப்ப Q3 எனக்கு வேரி ஆகும்போது இது என்ன ஸ்டேட்ல இருக்கும் Q3 ஸ்பெசிபிக் ஹீட், அதே 10 கிராம் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ 1 அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எனக்கு எவ்வளவா தான் இருக்கும் 100 தான் இருக்கும். அப்ப எழுதுனா உனக்கு எவ்வளவு வந்துருச்சு 1000. சோ ஆன்சர் இதுக்கும் 3, எங்கேயும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இப்ப நீ லாஸ்ட்ல தான் இந்த என்ன ஆன்சர் கரெக்டா வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். Q4க்கு எழுதுனா அவன் லேட்டன்ட் ஹீட் ஸ்டேட். அப்ப லேட்டன்ட் ஹீட் ஸ்டேட் எழுதும்போது அதே 10 கிராம் மாஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது M இன்டு L. Lக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வாட்டர் எழுதுன அப்படின்னா 54. அப்ப எழுதும்போது 5400 ஆன்சரா. அப்ப லாஸ்ட் ஒன் வந்து உனக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆருக்கு ஈக்குவல். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. A composite rod made of 3 rods equal length and a cross section as shown in the figure. The thermal conductivity of the material of the rod K/2 and 5K and K respectively. Then the A and B are at a constant temperature.
all heat entering at the end A goes out of the B. No loss of the heat from the sides of the bar. So what is the effective thermal conductivity of the bar? ஓகே, அப்ப இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 ராட் இருக்கு. 3 ராடுமே சீரிஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு ராடுக்குமான தெர்மல் கண்டக்டிவிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல A டு Bக்கு வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது ஒவ்வொரு ராடும் ஒவ்வொரு டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி B எண்டு வரைக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது இந்த ராட்ல எந்த ஒரு ஹீட் லாசஸும் இல்ல அப்படின்னா இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பார், டோட்டல் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பார் என்ன, ஆர் எஃபெக்டிவ் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பார் என்ன அப்படின்றது நமக்கான கொஸ்டின். இப்போ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும்னா நமக்கான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை நம்ம கே இன்ட்டு ஏன்னு எழுதுவோம். சரியா? இப்ப இந்த கண்டக்டிவிட்டிக்கு எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 1k by 2 5k, k கொடுத்தாச்சு. k by 2, k 5k. இப்ப இது மூணையும் வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்ப ஆர் ஈக்குவலன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆர் ஈக்குவலன் எழுதுனா எல் டிவைடட் பை k1a. சீரிஸ் காம்பினேஷன் போது ஏரியா சேம் தான், லென்த்தும் சேம் தான், சோ அது வேரி ஆகாது. அப்ப எல் டிவைடட் பை k2 இன்டு ஏ பிளஸ் எல் டிவைடட் பை k3 இன்டு ஏ. இங்க எழுதும் போது ஆர் ஈக்குவலன் டு நம்ம என்ன எழுதலாம்? எல் டிவைடட் பை கே எஃபெக்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாமா? ஓகே, இப்ப இதுல இருக்கிற காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்க எழுதிக்கோ எல் டிவைடட் பை கே எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏ. இப்ப காமனா இருக்கிற டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1 by k எஃபெக்ட் ஈக்குவல் டு எல் பை எல் கேன்சல் ஆயிடுச்சுல, 1 டிவைடட் பை k1 எவ்வளவு? k by 2 பிளஸ் k2 எவ்வளவு? 1 by k பிளஸ் k3 எவ்வளவு? 1 by 5k. இப்ப இதை போட்டோம்னா மேல வந்து 2 by k வா இருக்கும். சோ 2 by k பிளஸ் 1 by k பிளஸ் 1 by 5k. இப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? இது 3 by k பிளஸ் இது 5 by L by 1 by 5k. இப்ப இதை நான் காமனா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? இது வந்து 15k plus k divided by 5k square. ஓகேவா? இப்போ இது 16k divided by இங்க எழுதணும் அப்படின்னா 5k ஸ்கொயரா இருக்கும். சோ ஒரு k கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 16 divided by 5k equal to 1 by k எஃபெக்ட். இதை நான் k எஃபெக்டுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதுனேன்னா நம்மளோட ஆன்சர் 5k divided by 16. So answer third option. Next question. A bar magnet has a coercivity 4 into 10 to the power 3 ampere meter power minus 1. It decide to diamagnetize it by interesting. It's inside a solenoid 12 centimeter long and having a 60 turns. What is the current should be sent through the solenoid? இதுல வந்து coercivity அப்படின்னா நம்ம இன்டென்சிட்டின்னு கூட எழுதிக்கலாம். அப்ப H equal to 4 into 10 to the power 3 ampere meter power minus 1. இதுக்கு வந்து solenoidோட லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 centimeter and having எவ்வளவு டர்ன்ஸ்? 60 டர்ன்ஸ். நம்ம இந்த 60 டர்ன்ஸ் எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம எப்படி இருக்கும்போது ஸ்மால் என் எழுதணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்லயே நம்மளோட சொலினாய்டு வந்து 60 டர்ன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்மால் என் எழுதணும். அதோட லென்த்தும் டர்ன்ஸும் இண்டிவிஜுவலா கொடுத்திருக்கும் போது நீ வந்து எல் கேபிட்டல் என் தான் எழுதணும். பிகாஸ் என் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்னது? கேபிட்டல் என் டிவைடட் பை எல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு கேட்டாதான் நீ ஸ்மால் என்ன எழுதிக்கணும். ஓகே, இப்ப எழுதும் போது நம்மளோட coercivity-க்கான ஃபார்முலா H equal to I into N. So H equal to I into N அப்படின்னா எனக்கு கரண்ட் தானே தேவை. அப்ப H by N எழுதிக்கலாமா? அப்ப H by N எழுதுனா இது 4 into 10 to the power 3 இருக்கும். N நமக்கு என்னன்னு இருக்கு? ஓகே, நம்ம இதை இண்டிவிஜுவலா கூட ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ இதுலயே கூட சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கோ. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிவைடட் பை 12. அப்ப கேன்சல் பண்ணி எழுதும் போது நமக்கு
n வந்து எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சு, சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். அப்ப இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோ. 0.12. 0.12க்கு இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 500 மீட்டர் பவர் -1 வரும். அப்ப இதை வந்து நம்ம கீழே 500 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா I ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 8 ஆம்பியர் ஆன்சர் கிடைக்கும். அப்ப I ஈக்குவல் டு 8 ஆம்பியர், fourth option. Next question. When a magnetic field out due to the bar magnet at a P and Q is the same, then QP equal to QP divided by OQ. Okay. OP divided by OQ. இந்த இடத்துல இந்த ஆரிஜின் O கொடுத்தாச்சு. இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இங்க இருந்து இந்த Q பாயிண்ட்டுக்கும் நமக்கு ரேஷியோ ஃபைன் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ரேஷியோ ஃபைன் பண்ணும்போது இதுல என்ன அப்படின்னா, இந்த O பாயிண்ட்டும் இந்த P பாயிண்ட்டும் நம்ம ஆக்சியல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா along the axis. இந்த O பாயிண்ட்டும் இந்த Q பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ஸுக்கும் இந்த ஆக்சியல் பாயிண்ட்டுக்கும் நம்ம ஃபார்முலாஸ் எழுதி அதுக்கப்புறமா நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சனாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ரேஷியோ எழுதும்போது ஃபர்ஸ்ட் the magnetic field at axial point. The magnetic field at axial point. ஆக்சியல் பாயிண்ட்டுக்கு எழுதும்போது நமக்கான ஃபார்முலா என்னன்னு கிடைச்சிடும், mu naught 2m divided by 4 pi இத r cube எழுதுவோம். ஆக்சுவலா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எழுதுற அதே டேர்ம் தான். அங்க வந்து மொமெண்டம் நம்ம p எழுதுவோம், இங்க m எழுதுவோம். சோ அங்க வந்து k அப்படின்ற கான்ஸ்டன்ட், இங்க வந்து mu naught by 4 pi அப்படின்ற கான்ஸ்டன்ட். அடுத்தது இந்த r கியூபுக்கு ஆக்சியல் பாயிண்ட் என்னது, OP கியூபா. அப்ப இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம், mu naught 2m divided by 4 pi OP cube. Next, the magnetic field at equatorial point. And equatorial point நம்ம எழுதும்போது அதே same formula, mu naught m divided by 4 pi r cube எழுதுவோம். அப்ப எழுதும்போது இதையும் mu naught m by 4 pi இதை O2 Q ஈக்குவல் பண்ணி எழுதுவோம். இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுக்கும்போது ஆக்சுவலா என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு B1ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B2ம் ரெண்டு பேருமே எப்படிதான் இருப்பாங்க, ஈக்குவலா இருப்பாங்க. அப்ப ஈக்குவலா இருக்கும்போது mu naught 2m divided by 4 pi OP cube equal to mu naught m divided by 4 pi OQ cube. இப்ப காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே இங்க என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 by OP cube equal to 1 by OQ cube. இப்ப நமக்கு என்ன ரேஷியோ, OP divided by OQ தானே. அப்ப எழுது OP divided by OQ the whole cube equal to 2 எழுதலாமா. சரி, அப்ப 2 எழுதுனா OP divided by OQ cube root வந்துரும். So cube root நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம், 3 square root of 2. Answer first option. Next question, the RMS voltage of the wave from shown in the figure. நம்மளோட இந்த டயக்ராம்ல ஆவரேஜ் RMS வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த RMS வோல்டேஜ்ல இது என்ன வேவ் ஃபார்ம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபார்ம். இது ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம VRMS ஃபார்ம்ல என்னது, VRMS equal to V0 square root of V0 by 2. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் V0 by 2னா எனக்கு ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கு, நெகட்டிவ்லயே இருக்கு பாசிட்டிவ்லயே இருக்கு. அப்ப நான் VRMS என்னன்னு எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் V0 I cap minus V0 J cap divided by 2. நீ எழுதும்போது நீ இந்த டேர்ம்ல உனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா டைரக்டா எடுத்து கூட ஸ்கொயர் ரூட் எடுத்து போட்டுக்கோ. இல்ல அப்படின்னா அதுக்கான பொசிஷனை எழுதுனாலே உனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அப்ப எழுதும்போது இது 10 ஸ்கொயர் பிளஸ் இங்கே எழுதுனா 10 ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ டோட்டலா எழுதும்போது நமக்கு 100 பிளஸ் என்னன்னு வந்துடும் 100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எழுதலாம்னா 200 divided by 2 கேன்சல் பண்ண அப்படின்னா 100. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும், 10 வோல்ட். ஸோ ஆன்சர் 10 வோல்ட். அதே போல இதை இப்படிதான் கால்குலேட் பண்ணி எழுதணும் அப்படின்றது
ஒரு சைடா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது மேல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் கீழே நெகட்டிவா இருக்கும். ஸோ எப்பவுமே நம்மளோட ஸ்கொயருக்கு வந்து பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும் அப்படின்றதும் கான்செப்ட் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின், தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இது நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்மளோட யூவி ரே வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. அப்ப ஏக்கு 2 இருக்கிறவன் மட்டும் வச்சுக்கோ, மீதி எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடு. எக்ஸ்ரேஸ் வந்து எதுக்காக டயக்னோஸ்டிக் டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப இது வந்து செகண்டுக்கு வந்துடும். அப்ப பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கானா அவனை மட்டும் எடுத்துக்க, மீதி அப்படியே வச்சிரு. அண்ட் ஃபோர்த் வரைக்கும் செக் பண்ணு கரெக்டான்ட்டு. மைக்ரோவேவ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கம்யூனிகேஷன் ரேடாருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ 3. அண்ட் இன்ஃப்ராரெட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபாகி டேஸ்ல விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் கரெக்ட் தான். ஸோ டி ஆப்ஷன். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு 3 தான், இதுக்கு 4 தான். Next question. In an AC circuit, V and I are given by V equal to 100 sin 100t and I equal to 100 sin 100t plus pi by 3 milli ampere. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Power dissipated in this circuit. இதுல power dissipated நம்ம formulas find பண்ணணும் அப்படின்னா நமக்கு P equal to VRMS IRMS cos pi அப்படின்றது தான் பவர் டிசிபேட்டருக்கான ஃபார்முலா. இப்போ இண்டிவிஜுவலா நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் ஃபைன் பண்ணணும். விஆர்எம்எஸ் ஃபைன் பண்ணணும்னா இது வி நாட்டோட வேல்யூ, இங்க இருக்கிறது ஐ நாட்டோட வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் விஆர்எம்எஸ் டேர்ம் ஃபைன் பண்ணு. விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி நாட் பை 2 இல்லையா? அப்போ வி நாட் எவ்வளோ? 100 டிவைடட் பை 2. அப்ப எழுதும்போது 100 divided by 2, இது நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா 10 divided by root 2 எழுதலாமா? அப்ப 10 divided by இது 1.414க்கு ஈக்குவல் பண்ணி எழுது. இதை ஈக்குவல் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 70.72 வோல்ட். அடுத்து இதே மாதிரி ஐஆர்எம்எஸ் ஃபைன் பண்ணு. ஐஆர்எம்எஸ் ஃபைன் பண்ணு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ நாட் டிவைடட் பை 2. ஐ நாட் ஃபைன் பண்ணும்போது நமக்கு அதே சேம் 100 டிவைடட் பை 2. பட் 100 அப்படிங்கிறது இங்க மில்லி ஆம்பியர்ல இருக்கு. அதனால இங்க நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 0.1 தான் எழுதணும். ஓகேவா? ஓகே, இது ரூட் ஃபார்முலா மாத்தி போட்டாச்சு. அப்ப இங்க எழுதுனாலும் இதுவும் ரூட் 2 ஃபார்முலா. மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ நாட். அப்ப எழுதும்போது இது 0.1 டிவைடட் பை 1.414. இது 100 மில்லி ஆம்பியர்ல இருக்கு. அதனால இங்க நான் 0.1க்கு எழுதியிருக்கேன். அப்ப இதை கேன்சல் பண்ணும்போது 0.070 கிடைக்கும். இப்ப விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் கிடைச்சாச்சு. அப்ப P ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் 7.72 and IRMS 0.070 and cos pi by 3க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.5 watt. For the power dissipated 2.5 watt. Next question. A charged particle moves in a magnetic field B equal to 10 I cap with the initial velocity U equal to 5 I cap plus 4 J cap. இப்ப நம்மளோட பார்ட்டிகல் என்ன பார்த்த மேக் பண்ணும்? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து நம்ம MT2ல 2 கொஸ்டின் இதே மாதிரி அட்டன் பண்ணிருக்கோம். இதுல அங்க என்ன நம்ம ஈக்குவேஷன் எழுதிருப்போம், நமக்கு கொடுத்திருக்கிற ஆன்சருமே என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் பண்றதுக்கு இங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்திருப்பான்னா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சார்ஜோட வெலாசிட்டியும் ஆக்சியல் பாயிண்ட்ல அலாங் த ஆக்சிஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அலாங் த ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா தான் அலாங் த ஆக்சிஸ் இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட பார்ட்டிகல் என்ன லைனை மேக் பண்ணும்,
ஸ்ட்ரெயிட் லைனை மேக் பண்ணும். இது ஸ்ட்ரெயிட் லைனை மேக் பண்ணுன்றதுக்கான இன்னொரு ரீசனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் பேரலா இருக்கிறதுனால அது மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ எஃப் ஈக்குவல் டு 0 ஆயிடும். அதனாலதான் நம்மளோட பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனை மேக் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் நம்ம அங்க பார்த்துருக்கோம். அதே கொஸ்டினை இங்கேயும் நமக்கு கேட்டிருக்காங்க. பட் வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும்போது பார்ட்டிகளோட வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும்போது நம்மளோட பார்ட்டிகல் என்ன பாத்த மேக் பண்ணும்? ஹெலிக்கல் பாத்த மேக் பண்ணும். இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இந்த வெலாசிட்டி வந்து நமக்கு அலாங் த ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கொஸ்டினை 1 or 2 times படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஹெலிக்கல் பாத், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A rectangular loop ABCD is placed near the infinite length of the current carrying wire. So the magnetic force on the loop is, நமக்கு வந்து ஒரு லூப் கொடுத்தாச்சு, ABCD லூப். இந்த லூப்ல வந்து 25 ஆம்பியர் கரண்ட் அண்ட் 15 ஆம்பியர் கரண்ட் ரெண்டுமே வந்து இன்ஃபைனைட் லென்த் வச்சிருக்க கரண்ட் கேரியிங் வயர். ஸோ இவன் வந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அண்ட் லூப் வந்து 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த லூப்ல இருக்கும் அண்ட் அந்த கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இல்ல ரிபல்சிவ் ஃபோர்ஸா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணு. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும்? ஃபோர்ஸ் எனக்கு தெரியணும். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னது? FLI இன்டு பி காமன் ஃபார்முலா. அண்ட் அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதுன அப்படின்னா நமக்கு மியூ நாட் ஐ டிவைடட் பை என்னன்னு எழுதுவோம்? 2πr எழுதலாமா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 25 ஆம்பியருக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுவோம். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 ஈக்குவல் டு 4π இன்டு 10⁻⁷. கரண்ட் எவ்வளவு? 25 ஆம்பியர் டிவைடட் பை 2π. இங்க டிஸ்டன்ஸ் பாரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கிறோம்னா 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் 0.05 மீட்டர். அப்ப இன்டு 0.05 மீட்டர். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 10⁻⁴ டெஸ்லா. அண்ட் செகண்ட் நம்ம B2 கண்டுபிடிக்கிறோம். அதே இந்த 25 ஆம்பியருக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 30 இருக்கும்போது எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? அப்ப 30 சென்டிமீட்டர்னா நான் இதை வந்து 0.3 மீட்டர் எழுதிக்கலாமா? அப்ப 4π இன்ட்டு அதே 10⁻⁷ அதே 25 ஆம்பியர்ஸ் டிவைடட் பை 25 இன்ட்டு 0.3 மீட்டருக்கு நான் எழுத போறேன். அப்ப 0.3 மீட்டருக்கு எழுதுனா நமக்கு கிடைக்கிறது 1.6 இன்ட்டு 10⁻⁴ டெஸ்லா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 25 ஆம்பியருக்கு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டேன். அதே நான் 50 ஆம்பியருக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஃபைண்ட் பண்ண போறோம். பிகாஸ் இவன் ரெண்டு பேருமே பேரலல் தானே. பேரலா இருக்கான் அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாவும் இது இன்வர்டாவும் இருக்கும். ஸோ இந்த சைடு எடுக்கும்போது இது இன்வர்டாவும் இந்த டைரக்ஷன்ல அவுட்வர்டாவும் இருக்கும். அப்ப ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணனா the force F1 equal to current I2L into B and I2L into B1. I2 வந்து எனக்கு என்னது? 15 ஆம்பியர். L எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இனிஷியலா இது எவ்வளவு சென்டிமீட்டர்ல இருக்கு? 10 சென்டிமீட்டர்ல இருக்கு லூப். அப்ப 0.1 மீட்டர். B1 எவ்வளவு? 10⁻⁴. சோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் F1 equal to 1.5 into 10⁻⁴ நியூட்டனா இருக்கும். இது என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டுவோர்ட்ஸ் அட்ராக்டிவ். வயர் வந்து என்ன பண்ணும்? நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். சோ டுவோர்ட்ஸ் அட்ராக்ஷன். நெக்ஸ்ட் இதே நான் F2 எழுதுறேன். இதே நான் F2 எழுதுனேன்னா F2 ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? I2L into B2. அப்ப B2 எழுதும் போது என்னோட I2 என்ன? அதே 15 ஆம்பியர் 0.1. B2 தான் எவ்வளவு? 1.6 into 10⁻⁴. அப்ப நான் இதுக்கு எழுதுனேன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? இது 0.25 into 10⁻⁴ நியூட்டனா இருக்கும். அப்ப F2 வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்பல்ஷனா இருக்கும். சோ இவன் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா இருக்கும்போது நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப F net equal to
F1 மைனஸ் என்னது F2. அப்ப F1 எனக்கு எவ்வளவு ஃபைண்ட் பண்ணணும் 1.5 into 10 to the power minus 4 and F2 எவ்வளவு ஃபைண்ட் பண்ணணும் 0.25 into 10 to the power minus 4. இப்ப இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.25 into 10 to the power minus 4 Newton is always attraction. First option. Next question. If an electron is placed in a uniform electric field, then the electron will be எலக்ட்ரானை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் பிளேஸ் பண்றேன். ஓகே, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேஸ் பண்ணும்போது நம்மளோட எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம். அந்த எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா F equal to minus QE ஃபோர்ஸா இருக்கும். இது வைக்கும்போது நம்மளோட எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகும்? எக்ஸ்பீரியன்சஸ் நோ ஃபோர்ஸ். அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதனாலதான் நம்ம இங்க என்ன எழுதிருக்கிறோம் மைனஸ் QBன்னு எழுதிருக்கோம். ஸோ இதுவும் தப்பு. அடுத்தது மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. நம்மளோட எலக்ட்ரான் எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. ஏன்னா எலக்ட்ரான் அப்படின்றது டுவோர்ட்ஸ் த சென்டர், நெகட்டிவ் சார்ஜ். அப்ப டுவோர்ட்ஸ் த சென்டர் தான் என்ன பண்ணும், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ செகண்டும் வராது. மேபி தேர்ட் ஆப்ஷன் move with the constant velocity in the direction opposite to the field. Yes, exact answer. Move with a constant velocity in the direction opposite to the field. இதே கான்செப்ட் நம்ம எங்க படிச்சிருக்கோம்னா கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில நம்மளோட கண்டக்டிங் மெட்டீரியல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அந்த எலக்ட்ரானோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல யார் இருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அண்ட் கரண்ட்டும் எலக்ட்ரானோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அந்த கான்செப்டை வச்சும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி சார்ஜோட ஃபீல்டு டைரக்ஷனை வச்சும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆக்சலரேட்டட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு ஃபீல்ட், ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆஃப் லைட் ஆப்ரேட்டிங் அட் 200 watt. பவர் 200 வாட். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணிருக்கு 4 into 10 to the power 20 ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணிருக்கு. இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா வேவ் லென்த் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அண்ட் வேவ் லென்த்துக்கு எழுதணும்னா நமக்கு n ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், p lambda divided by hc எழுதலாமா? இப்ப நமக்கு லாம்டா தானே வேணும். அப்ப லாம்டா எழுதணும்னா லாம்டா ஈக்குவல் டு nhc divided by p. n வந்து 4 into 10 to the power 20 அண்ட் இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1240 எழுதலாம். ஓகே, ஹெச்சிக்கு இல்ல அப்படின்னா 6.62 into 10 to the power minus 34. ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 to the power 8 டிவைடட் பை இது வந்து 200 watt. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நானோமீட்டர்ல கிடைக்கும். 400 நானோமீட்டர். இதுக்கு முன்னாடி செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle of a mass 3m at rest decay into two particle of masses m and 2m having non-zero velocities. What is the ratio of the de Broglie wavelengths? இங்க நமக்கு கொஸ்டின் என்னன்னா ஒரு 3m மாஸ் வச்சிருக்கிற பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகளா டிகே ஆகுது. அப்ப டிகே ஆகும்போது ஒன்னு எம்மாவும் இன்னொன்னு 2m ஆவும் டிகே ஆகுது. இவன் ரெண்டு பேத்துக்குமான வெலாசிட்டி நாட் ஜீரோ. அப்ப வந்து அது என்ன வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு நான் ஜீரோ வெலாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப இதுல இருந்து நமக்கு டி பிராக்லி வேவ் லென்த் கேக்குறாங்க. டி பிராக்லி வேவ் லென்த் நான் வந்து இங்க மாஸோட வெலாசிட்டி கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க மொமெண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியணும். ஏன்னா மாஸும் வெலாசிட்டியும் வச்சு நம்ம எழுதும் போது அவனுக்கான மொமெண்டம் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும்தான் நமக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அப்ப இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஏன்னா என்னோட பார்ட்டிகல் இனிஷியலா எப்படிதான் இருந்துச்சு, ரெஸ்ட்ல இருந்துச்சு, அதனால ஜீரோ ஆயிடும். அண்ட் ஃபைனல் மொமெண்டம் எனக்கு என்ன ஆகும், P1க்கும் P2க்கும் இதுக்கான மொமெண்டம் P1ன்னு வச்சுக்கலாம், இதுக்கான மொமெண்டம் P2ன்னு வச்சுக்கலாம். இவனை ரெண்டு பேர்த்தையும் நீ ஆட் பண்ணும்போது நமக்கு P1 ஈக்குவல் டு மைனஸ் P2 கிடைக்குமா? இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும், P1 ஈக்குவல் டு P2. ஸோ
இவன் ரெண்டு பேருமே m2m மாஸ் வச்சிருக்கும் போது ரெண்டு பேத்துக்குமான வெலாசிட்டி நான் ஜீரோ வெலாசிட்டிஸ் அப்படின்னா அவனுக்கான மொமெண்டம் எப்படிதான் இருக்கீங்க சேம். சோ மொமெண்டம் வில் பி சேம். மொமெண்டம் will be same. ஓகே, இப்ப டி பிராக்லி வேவ்லென்த். ஓகே, லாம்டா கூட டி பிராக்லி வேவ்லென்த் எழுதணும் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி ஃபார்முலா. அப்போ எழுதும்போது லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி இல்லையா? அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி எழுதும்போது இது லாம்டா 1 டிவைடட் பை லாம்டா 2 ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? P2 டிவைடட் பை P1. அப்ப P1 P2 இது ரெண்டுமே இங்க என்னதுதான் ஈக்குவல் தான். அப்ப என்னோட லாம்டா 1 டிவைடட் பை லாம்டா 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவலா இங்க 1ன்ற ஆன்சர் இல்ல, அதனால நம்மளோட ஆன்சர் வந்து none of this. Next question. If a semiconductor has a intrinsic carrier concentration, ஒரு semiconductor வந்து அதோட intrinsic carrier concentration Ni equal to 1.41 into 10 to the power 16 meter power minus 3 கொடுத்துட்டாங்க. இப்ப அது கூட நான் என்ன பண்றேன்னா பாஸ்பரஸ டோப் பண்றேன். பாஸ்பரஸ டோப் பண்ணும்போது ஹோல் கான்சென்ட்ரேஷன் ரூம் டெம்பரேச்சர்ல எவ்வளவா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். இப்ப நான் டோப் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா இது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு எக்ஸஸா இருக்கு அப்படின்னா நம்ம அதை எதுல படிச்சிருக்கோம்? பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க எனக்கு எவ்வளவுனா 10 to the power 21 மீட்டர் பவர் மைனஸ் 3. இத வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்ல நான் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்ப நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நாம எழுதணும்னா கான்சென்ட்ரிக் intrinsic carrier concentration Ni square equal to Ne into NH தானே. இப்ப NH தான் எனக்கு வேணும். So Ni square divided by என்னன்னு எழுதிக்கலாம்? Ne எழுதிக்கலாம். Ni square 1.41 into 10 to the power 16 divided by whole square 10 to the power 21 and எழுதும்போது 2 into 10 to the power 11 per meter cube நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது சால்வ் பண்ணனா சோ ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन. The electron flux through the surface area. ஏரியா ஏ வந்து எனக்கு 100 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இது எவ்வளவு பிளேன்ல இருக்கு அப்படின்னா XY பிளேன். சோ E வெக்டார் ஈக்குவல் டு I கேப் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் J கேப் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3K கேப். இப்ப நமக்கு கொஸ்டின் என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு பை ஈக்குவல் டு E வெக்டார் டாட் A வெக்டார் எனக்கு ஃபார்முலா தெரியும். ஆனா 100 மீட்டர் ஸ்கொயர்னு மட்டும் நீ எழுதுனா இவனுக்கான டைரக்ஷனை யார் கூட கம்பேர் பண்றதுன்னு தெரியாது. அப்போ ஏரியா எனக்கு 100 மீட்டர் ஸ்கொயர் லையிங் இன் XY பிளேன். XY பிளேன்ல இருக்குன்னா அவனுக்கான டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எங்கதான் இருக்கும்? K ஆக்சிஸ்ல இருக்கணும். அப்ப இவன் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிடுவான்? நம்மளோட K கேப் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஆயிடுவான். அப்போ E வெக்டார் எழுதும் போது I cap plus square root of J cap plus 100 K cap into root 3 K cap into 100 K cap. இப்ப ஐயும் ஜேவும் இங்க இல்ல, சோ அவன் 0 ஆயிடுவான். ரிமைனிங் எனக்கு root 3 into என்ன இருக்கு? 100 மட்டும் இருக்கு. சோ அப்ப root 3 into 100 root 3க்கு வந்து நமக்கு ஃபார்முலா வேல்யூஸ் என்ன தெரியும்? 1.732 into 100 தெரியும். அப்போ இத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 173.2. சோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். Next question. The 7 resistors are connected is shown in the figure. 7 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இதுல. நமக்கு வந்து ஏக்கும் பிக்குமான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத நம்ம காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ் சால்வ் பண்ணிடுவோம். இப்ப சால்வ் பண்ணோம்னா இது ரெண்டுமே வந்து பேரலல் காம்பினேஷன். இதுவுமே நமக்கு வந்து பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத சால்வ் பண்ணோம்னா இது வந்து R ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 6 into 30 divided by 6 plus 30 எழுதலாமா? அப்ப எழுதுனா ஃபர்ஸ்ட் R equivalent equal to 36 180 divided by 36 வந்துடும். அப்போ 180 divided by 36 போட்டா அப்படின்னா உனக்கு இது 5 Ohm. அப்போ இங்க சர்க்யூட் ரீட்ரா பண்ணு. இது A, இது 5 Ohm வச்சுக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் இங்க இருக்கிறத ரீட்ரா பண்ணு. இது B பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா 10 Ohm வரைக்கும் இருக்கு. அப்படியே இது இங்க கொண்டுட்டு போனோம் அப்படின்னா இங்க இருக்கிறது 8 Ohm. இப்ப இத ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்க
எழுதிக்கலாம். அப்ப இங்க எழுதும்போது இது வந்து எவ்வளவு இருக்கு செகண்ட், இதுவும் ஆர் ஈக்குவலன்ட் எழுதணும் அப்படின்னா 80 டிவைடட் பை 18. அப்ப 80 டிவைடட் பை 18 எழுதுன அப்படின்னா 9, இது 40 இருக்குமா? அப்ப 40 டிவைடட் பை 9. சோ இங்க இருக்கிற இந்த சர்க்கியூட் என்ன அப்படின்னா 40 டிவைடட் பை 9. இது 4 ohm. இப்போ 1 2 3 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அண்ட் பிட்வீன்ல இங்க ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் ஏ பாயிண்ட்ல இருக்கு, இங்கேயும் ஏ பாயிண்ட்ல இருக்கு. அப்ப இவன் ரெண்டு பேருமே என்ன ஆயிடும் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும், இதுல வந்து போகாது. அப்ப இதை வந்து நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்முக்கு எழுதணும்னா P by Q ஈக்குவல் டு R by S க்கு நீ ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் இதை கேன்சல் பண்ணும்போது இவன் ரெண்டு பேருமே என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். ஸோ சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கும்போது மேல இருக்கிறவன் இது ஏ பி, இது 9 இருக்கும். அண்ட் கீழே இருக்கும்போது இவனுமே சீரிஸ் காம்பினேஷன்ல தான் இருப்பாங்க. அப்ப 18 ஓமா இருக்கும். இப்போ ஏ டு பிக்கு நமக்கு கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஆன்சர் அதே ஆர் ஈக்குவல் டு பேரலல் காம்பினேஷன் 9 into 18 divided by 9 plus 18. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு 9. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது 27. ஸோ 6 ohm ஆன்சர் 6 ohm. Next question. When a key K is switched on, which one of the following condition is possible? The bulbs A, B, C are identical with respect to. இந்த இடத்துல நம்மளோட ஸ்விட்ச் வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஆன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த ஸ்விட்ச் எனக்கு இங்க ஆன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா இவ ரெண்டு பேர்த்துக்குமே பொட்டன்ஷியல் என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. அப்படியே பொட்டன்ஷியல் எனக்கு கீ க்ளோஸ்ல இருக்கும்போது ஃப்ளோ ஆகணும்னாலும் இவ ரெண்டு பேருமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல்ல இருக்கும். சோ பேரலல்ல இருக்கும்போது எனக்கு கரண்ட் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இப்ப கரண்ட் எனக்கு டிவைட் ஆகுது, பொட்டன்ஷியல் சேம் அப்படின்னா டிவைட் ஆகுற கரண்ட் இவன் ரெண்டு பேர்த்துக்குமே ஹாஃப் ஹாஃபா மூவ் ஆகும். அப்ப இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குமான இன்டென்சிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். அப்ப இன்டென்சிட்டி எதை பொறுத்து வேரி ஆகும்? V ஈக்குவல் டு நம்ம IR எழுதணும்னா I ஈக்குவல் டு இது என்னன்னு எழுதலாம்? V by R. அப்ப கரண்ட் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆகுது? கம்மி ஆகுது இல்லையா? அப்போ இந்த இடத்துலயும் எனக்கு கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகுது. ஆனா இது ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்கிறதுனால இவனுக்கு எந்த பொட்டன்ஷியலுமே ஃப்ளோ ஆகாது. அப்ப ஏக்கு மட்டும்தான் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் பல்ப் ஏ இஸ் இன்க்ரீசஸ் அண்ட் பிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆயிடும். பிகாஸ் அவனுக்கான கரண்ட் ஷேர் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? டிக்ரீஸ் ஆயிடுவோம். Next question. The millimeter of the range 10 millimeter gives full scale deflection for a current 100 milliampere. The shunt resistance 0.1 ohm connected parallel to it. What is the coil of the milliammeter has a resistance of? இந்த இடத்துல வந்து galvanometer, tangent galvanometer coil resistance-ல வந்து ஒரு galvanometer coil நம்ம எப்படி எல்லாம் அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுதிருப்போம் இல்லையா? சோ அப்ப ஷண்ட் S ஈக்குவல் டு IgG டிவைடட் பை I minus IG. இதுல நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன கேட்டிருக்காங்க? The coil of milliammeter has a resistance. அப்ப coil of milliammeter அப்படின்னா எனக்கு அது என்னது? galvanometer. சோ galvanometer எனக்கு வேணும் அப்படின்னா S into I minus IG divided by 9 எழுதிப்பேன், IG எழுதிப்பேன். அப்ப G equal to shunt resistance எனக்கு 0.1 and I current எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 milliampere. So 10 milliampere, இதுவும் மில்லி ஆம்பியர் தான். எல்லாமே மில்லி ஆம்பியர்ல இருக்கிறதுனால நீ சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்ப IG உனக்கு எவ்வளவு கொடுத்தாச்சு? 100 கொடுத்தாச்சு divided by 100. அப்ப G equal to நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 0.9 ohm கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 0.9 ohm. Next question. Assertion and reason. Conductivity of a metallic conductor decreases with increase in temperature. ஒரு மெட்டாலிக் வயரோட கண்டக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எஸ்,
ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ்வலா ஒரு மெட்டாலிக் கண்டக்டருக்கு கண்டக்டிவிட்டி எப்பவுமே எப்படி இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். அது டெம்பரேச்சரை கொடுக்காத போது அட் ரூம் டெம்பரேச்சர். சரியா? சப்போஸ் நான் இப்ப டெம்பரேச்சரை இந்த மெட்டாலிக் கண்டக்டருக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட கண்டக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அதே போல ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது நம்மளோட அசெஷன் வந்து என்னன்னா கரெக்ட் தான். ஆனா ரீசன் என்ன? ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் the number of free electrons in the metallic conductor decreases. எஸ், நான் டெம்பரேச்சரை கொடுக்கறதுனால அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் இருக்கிற எலக்ட்ரான் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுன்றது கிடையாது. அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது? டிக்ரீஸோ இன்க்ரீஸோ ஆகாது. அப்ப ரீசன் நமக்கு தப்பு, அசெஷன் கரெக்ட். அப்படி பார்த்தோம்னா நம்மளோட தேர்ட் ஆன்சர் கரெக்டா இருக்கும். அசெஷன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Condenser is charged through a potential difference 200 volt and charge is 0.1 coulomb. This charge would release an energy. ஏன்னா எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். அப்போ பொட்டன்ஷியல் V ஈக்குவல் டு எவ்வளோ? 200 volt. சார்ஜ் Q ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துறாங்க? 0.1. அண்ட் டிஸ்சார்ஜ் எனர்ஜி U ஈக்குவல் டு half Q into V. அப்ப எழுதும்போது U ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? half into 0.1 into 200. கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்ன ஆயிடும்? 100 ஆயிடும். அப்ப U ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்னன்னு வந்துடும்? 10 joule. So answer 10 joule. Next question. Next question. A particle starts from the origin at a time t equal to 0 and moves along the positive x-axis. The graph velocity with respect to time. The t equal to 5 secondsல வந்து நமக்கு position of the particle என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. The t equal to 0 secondsல இருந்து t equal to 5 வரைக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்ப இந்த பாயிண்ட்ல இது A பாயிண்ட்னு வச்சுக்கோ, இது B, இது C, இது Dன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம 5 செகண்ட்ஸ் வரைக்கும் தானே கேக்குறாங்க, அதனால இந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். ஏரியா அண்டர் தி கிராஃப்ல எழுதணும்னா t equal to 0 to t equal to எவ்வளவு வரைக்கும்? 5 செகண்ட்ஸ் வரைக்கும். அப்ப ஏரியா அண்டர் தி கிராஃப் இங்க இருக்கிறது இது ட்ரையாங்கிள். So half 2 into 2 and next வந்து B க்கு ஸ்கொயர். அப்ப எழுதுனா அதுவும் பிளஸ் பிளஸ் 2 into இங்கே எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா 2 வரைக்கும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் 5க்கு எழுதுன அப்படின்னா 5 இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ 5க்கு இங்க இருந்து இங்க பாயிண்ட்டுக்கு போட்ட அப்படின்னா இது 3 into கீழே வந்து 1 இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 9 மீட்டர் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் 9 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A 60 kg man runs up staircase in 12 seconds while 50 kg man அதே same staircase in 11 seconds. The ratio of the rate of doing their work will be. நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? இந்த 60 kg வச்சிருக்க மேனும் 50 kg வச்சிருக்க மேனும் ரெண்டு பேருமே வந்து ஸ்டெப்ஸ்ல மூவ் ஆகுறாங்க. மூவ் ஆகும்போது ஒருத்தன் 12 செகண்ட்ஸுக்கு மூவ் ஆகுறான், இன்னொருத்தன் 11 செகண்ட்ஸுக்கு மூவ் ஆகுறான். இவன் ரெண்டு பேருமே எவ்வளவு ஒர்க் டன் செஞ்சிருப்பான் அப்படின்றதுதான் கொஸ்டின். அதுக்கு ரெண்டு பேருக்குமே ரேஷியோ எடு அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம ஒர்க் டன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா பவர் தான், ரேட் ஆஃப் டூயிங் தியர் ஒர்க் இல்லையா? அப்ப பவர் P ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? ஒர்க் டன் பை டைம்னு எழுதலாம் இல்லையா? ஒர்க் டன் பை டைமுக்கு எழுதும்போது P1 டிவைடட் பை P2 ரேஷியோ தானே. அப்ப P1 டிவைடட் பை P2 ரேஷியோ எழுதும்போது ஒர்க் டன் W நம்ம இது எதுக்கு ஈக்குவலா எழுதிக்கணும்? எனர்ஜிக்கு ஈக்குவல், பொட்டன்ஷியல் எனர்ஜி. பிகாஸ் நம்மளோட ஸ்டெப்ஸ்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா மேல போகும்போது இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு? கிரவுண்ட்ல இருந்து h ஹைட்ல இருக்கு. அப்ப mgh. சோ எழுதும் போது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா mgh m1h இப்ப எழுதிக்கோம். அப்ப எம்முக்கு 60 g h டிவைடட் பை டைம் என்னது? 12 செகண்ட்ஸ். அண்ட் இங்க எழுதுன அப்படின்னா 11 செகண்ட்ஸ் டிவைடட் பை 50 g into h. அண்ட் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 11/10 இருக்கும். அப்ப P1 divided by P2 நமக்கு ரேஷியோ 11:10. Next question. A pendulum is oscillating at a frequency
8 hits. Suddenly, the string of the pendulum climbed at the midpoint. What is the new frequency of the oscillation? நம்மளோட பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆகுது. பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி F1 ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 ஹிட்ஸா இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா எல் லென்த் வச்சுக்கலாம். இப்போ சடனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பெண்டுலமோட மிட் பாயிண்ட்ல இன்னொரு ஸ்ட்ரிங்கை கிளைம் பண்றேன். அப்போ கிளைம் பண்ணும்போது எனக்கு நியூ ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப F2 எனக்கு என்னன்னு தெரியாது. எப்போ என்னோட L2 ஈக்குவல் டு L by 2 இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா T ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு எழுதுவோம், L by G எழுதுவோமா. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by G எழுதணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தானே கேக்குறாங்க. அப்ப ஃப்ரீக்வன்சி N ஈக்குவல் டு 1 by 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு எழுதலாம், G by L. அப்ப N இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L. அப்ப இதை எழுதும்போது நம்ம N1 by N2 equal to square root of L2 divided by square root of L1 எழுதலாமா. N1 நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8. அப்ப 8 divided by N2 equal to square root of இது L by 2 divided by L. இந்த L கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 8 by N2 equal to square root of 1 by 2. So இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும், இது வந்து இந்த சைடு போச்சுன்னா √2 into 8 equal to N2. ஓகே, அப்ப √2க்கு 1.414 into 8 equal to N2 எழுதுன அப்படின்னா ஆன்சர் 11.28. தேர்ட் ஆப்ஷன். Next question. The two person of mass 55 kg and 65 kg respectively are at their opposite end of the boat. ஒரு போட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட மேன் 2 பேர் இருக்காங்க. ஒரு சைடு வந்து 55 kg மாஸ் இருக்கவங்க இருக்கான், இன்னொரு சைடு வந்து 65 kg மாஸ் இருக்கவங்க இருக்காங்க. சரியா, இப்போ இந்த போட்டோட லென்த் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3.0 மீட்டர். போட்டுக்கான வெயிட்டும் வந்து எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படின்னா 100 கிலோகிராம் கொடுத்துட்டான். இப்போ இந்த 50 kg வெயிட் வச்சிருக்கிற மேன் வெயிட் அப் டு த 65 kg ஆஃப் மேன். இவன் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும்போது and sit with him if the boat is still in a water. இவன் இந்த சைடு மூவ் ஆகும் போதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போட் ஸ்டில் வாட்டர்ல தான் இருக்கு. அப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, what is the center of mass of the system shifted by. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து எனக்கு என்ன பாயிண்ட்ல ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஆக்சுவலா நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஷிஃப்ட் ஆகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போட்டோட சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா போட்டுக்கான வெயிட் இங்க எவ்வளவு கொடுத்துட்டாங்க 100 கிலோகிராம் கொடுத்தாச்சு. அப்ப வெயிட் எங்க அதிகமா இருக்கோ அந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகாது. நமக்கு வந்து அந்த சிஸ்டம் எப்போ ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் 0. Next question. A disk of mass m and radius r rotating about its own axis if the quarter parts of the disk is removed symmetrically. What is the new moment of inertia of the disk about the same? First m mass வச்சிருக்கிற டிஸ்க்கு எவ்வளவு ரேடியஸ் இருக்குன்னா r ரேடியஸ் இருக்கு. இது அதோட ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த டிஸ்க்ல இருந்து ஒரு m/4 மாஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப ரிமூவ் பண்ணும்போது அந்த டிஸ்க்கு எவ்வளவு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா, இப்ப டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்மா இருக்கும்போது ஐ, இது m/4 நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சுவல் மாஸ் எவ்வளவு இருக்கும் m-m/4 நம்ம எழுதும்போது இது 3m/4 எழுதலாமா. அப்ப 3m/4 மாஸ் வச்சிருக்கிறவனும் என்ன ரேடியஸ்ல தான் இருக்கான், ஆர் ரேடியஸ்ல இருக்கான். ஆனா அவனுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னது, I ஈக்குவல் டு ஹாஃப் mr² ஃபார் டிஸ்க்கு. அப்ப m மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு mr² அப்படின்னா I dash equal to half m-க்கு 3m/4 மாஸ் ஸ்கொயர் மாஸ் வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவா இருக்கும், அதே 3/8 m/r². So I1 equal to 3/8 m/r². Answer 3/8 m/r², fourth option. Next question.
A solid sphere is set into the motion on a rough horizontal surface with a linear speed v in the forward direction and an angular speed omega equal to v by r in the anti-clockwise direction. Find the linear speed of the sphere. It stops rotating. நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கு, அது v வெலாசிட்டியில மூவ் ஆகுது. அது மூவ் ஆகும்போது நம்மளோட பால் என்ன பண்ணும், ஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்ற ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகுது. நமக்கு வந்து அந்த ஆங்குலர் ரொட்டேட்டிங் ஸ்டாப் ஆகும்போது இவனுக்கான லீனியர் ஸ்பீட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், வி பை ஆர்னு எழுதலாம். இங்கேயே அவங்க கொடுத்தாச்சு. அண்ட் லீனியர் ஸ்பீடும் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, லீனியர் ஸ்பீட் ஈக்குவல் டு வின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன எழுதலாம், இதுக்கு ஆக்சுவலா இனிஷியல் அண்ட் ஃபைனல் எழுதலாம். இனிஷியல் மீன்ஸ் ரெண்டுமே இருக்கும், லீனியர் அண்ட் ரொட்டேஷனல். அப்ப லீனியர் அண்ட் ரொட்டேஷனல் எழுதணும் அப்படின்னா இனிஷியல் லீனியர் மொமெண்டம் எல் அண்ட் ஆஃப்டர் ஸ்டாப் த ரொட்டேட்டிங் after rotation is stop. ஓகே, இப்போ இனிஷியலா இருக்கும்போது அவனுக்கு ரெண்டு பேத்துக்குமே லீனியர் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும் அண்ட் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும். ஸோ லீனியர் எழுதும்போது எம்விஆர் மைனஸ் எழுதுனேன் அப்படின்னா இது என்னன்னு எழுதுவ, ஐ ஒமேகா. அண்ட் ஆஃப்டர் ரொட்டேஷன் எனக்கு எம் வி நாட் ஆர் ஏன்னா இனிஷியல் ஆஃப்டர் ஸ்டாப்பிங். ஸோ இதை வந்து நம்ம ஓகே வி நாட்னே வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்ப எம்விஆர் மைனஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ஸ்பியர் 2/5 எம் ஆர் ஸ்கொயர். இவன் என்ன ரேடியஸ் வச்சிருக்கான், ஆர் ரேடியஸ் வச்சிருக்கான். ஸோ அதனால இவனையும் நம்ம ஆர்னே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எம் வி நாட் ஆர். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன வேணும், லீனியர் ஸ்பீடு தானே வேணும். லீனியர் ஸ்பீடு வி நாட் தானே ஃபைன் பண்ணணும். அப்ப லீனியர் ஸ்பீடு வி நாட் ஈக்குவல் டு இதுல இருந்து mvr minus 2/5 mr square divided by mr. இதுல இருக்கிற காமன் டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 3v divided by 5. So answer first option. Next question. The power transformer step up with an 1:8 turn ratio 60 Hz and 120 Hz across the primary. What is the loaded in the secondary 10 to the power 4 ohm? What is the current in the secondary current? First வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, n1 n2. n1 வந்து எனக்கு 1 ஆகும், n2 வந்து எனக்கு 8 ஆகும் இருக்கு. டர்ன்ஸ் ரேஷியோ கொடுத்தாச்சு. எவ்வளவு ஃப்ரீக்வன்சி நம்மளோட பிரைமரி காயிலுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 60 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. அதே போல பிரைமரி காயிலுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 120 வோல்ட். சரி, இப்போ செகண்டரி காயில்ல இருக்கிற லோடட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 to the power 4 ஓம் கொடுத்துட்டாங்க. அப்ப செகண்டரி காயிலுக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றது கொஸ்டின். இந்த செகண்டரி காயிலுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஃபார் செகண்டரி காயில் ஈக்குவல் டு 10 to the power 4 ஓம். ஸோ வாட் இஸ் த கரண்ட் ஃபார் த செகண்டரி காயில்? அப்ப எனக்கு செகண்டரி காயிலுக்கு எனக்கு ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இருக்கு வேணும் அப்படின்னா எனக்கு யார் வேணும், இதுல இருந்து பொட்டன்ஷியல் வேணும் இல்லையா. இது பிரைமரி காயில் தானே. ஸோ பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். இப்போ நம்ம பொட்டன்ஷியலுக்கும் இதுக்கும் ரேஷியோ எழுதணும் அப்படின்னா v2 divided by v1 equal to n2 divided by n1. இப்ப எனக்கு v2 தான் வேணும். ஸோ v2 equal to 120 into 1/8. ஸோ v2 வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 120 into 8 கிடைச்சிருமா. சரி, அப்போ 128 அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 960. அப்ப v2 வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கரண்ட் is ஃபார் செகண்டரி காயில் v2 மீன்ஸ் vs இல்லையா. ஓகே, சரி, இப்ப எழுதணும்னா இங்க v2 divided by r. so v2 வந்து எனக்கு 906,000 and r வந்து எவ்வளவா இருக்கும், 10 to the power 4 இருக்கும். இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 96 மில்லி ஆம்பியர். ஸோ ஆன்சர் வந்து 96 மில்லி ஆம்பியர், ஃபோர்த் ஆப்ஷன். Next question. A conducting rod PQ of a length L equal to 1.0 meter is moving with a uniform speed V equal to 2 meter per seconds.
In a uniform magnetic field B equal to 4.0 Tesla, a capacitor of a capacity C equal to 10 microfarad connected in the figure. நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் இதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இது PQ ராட் இருக்கு. PQ ராடுக்கான லென்த் L equal to 1.0 மீட்டர் கொடுத்தாச்சு. சார்ஜோட ஸ்பீடு 2 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் B equal to 4.0 டெஸ்லா கொடுத்தாச்சு. கெப்பாசிட்டன்ஸ் C equal to 10 மைக்ரோஃபாரட் கொடுத்துட்டாங்க. இதுல நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா கெப்பாசிட்டரோட சார்ஜ் எந்த பக்கம் வந்து எவ்வளவு சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிருக்கும். ஆக்சுவலா இது வந்து நம்ம டைனமிக் இஎம்ஐஸ்ல படிச்சிருப்போம். டைனமிக் இஎம்ஐல படிக்கும்போது ஒரு ராடை நான் மூவ் பண்றேன் அப்படின்னா அதோட ஏரியா எனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்ப ஏரியா எனக்கு சேஞ்ச் ஆகுது. இதுல பிளக்ஸ் பை ஈக்குவல் டு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். பிளக்ஸ் ஏரியா சேஞ்ச் ஆகும்போது பிளக்ஸும் சேஞ்ச் ஆகும். யாரு கான்ஸ்டன்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கான்ஸ்டன்ட். சோ இப்படி இருக்கும்போது நம்ம கெப்பாசிட்டன்ஸுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட சார்ஜ் v ஸ்பீட்ல மூவ் ஆகுது. P சைடு என்ன பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகும், ஹை பொட்டன்ஷியல். Q சைடு லோ பொட்டன்ஷியல். அப்ப P சைடு தான் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கும். Q சைடு என்ன அக்யூமுலேட் ஆகும்னு படிச்சிருக்கோம், லோ சைடு லோ சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இதுல சார்ஜ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்ப QA சைடு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. Q ஓட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும். இப்போ Q ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா Q equal to formula என்னது, C into V. அப்ப Q equal to capacitance 10 microfarad அப்படின்னா 10 into 10 to the power minus 6 V. இந்த Vக்கு தான் நம்ம ஃபார்முலா என்னன்னு எழுதுவோம், BVL ன்னு எழுதுவோம். பொட்டன்ஷியல் V equal to BVL, சார்ஜோட ஸ்பீடு அண்ட் L இதுவும் எழுதியிருக்கோம். அப்ப Q equal to 10 into 10 to the power minus 6. B ஓட வேல்யூ 4 டெஸ்லா, V ஓட வேல்யூ 2, L ஓட வேல்யூ 10. அப்ப சார்ஜ் Q equal to எனக்கு 80 மைக்ரோ கூலும். இது வந்து காமன் ஆன்சர். நமக்கு தெரியும் P சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், Q சைடு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா QA வந்து பாசிட்டிவ் 80 மைக்ரோ கூல், QB வந்து நெகட்டிவ் 80 மைக்ரோ கூல். சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the photo diode are operated in a reverse bias. எஸ், நம்மளோட போட்டோ டயோடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் டைரக்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். டயோடுல வந்து P சைடு இது N சைடு. P சைடு வந்து லோ பொட்டன்ஷியலாவும் N சைடு ஹை பொட்டன்ஷியலாவும் இருந்தா தான் அது என்ன நம்ம படிச்சிருக்கோம், ரிவர்ஸ் பயாஸ் படிச்சிருக்கோம். இப்போ போட்டோ டயோட் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தனா the current in a photodiode is directly proportional to the intensity of the light. போட்டோ டயோடுக்கான இன்டென்சிட்டி வந்து அதோட கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா என்னோட கரண்ட் யாரு டிபெண்ட் பண்ணி இருக்காது, இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது. சோ intensity depend பண்ணி இருக்கும். The current in the photodiodes is proportional to the light intensity. ஆனா இவன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால என்னோட photodiode வந்து ரிவர்ஸ் பயாஸா அப்படின்னு கேட்டனா கிடையாது. ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1ம் 2ம் கரெக்ட் தான். பட் ஸ்டேட்மெண்ட் 2 is not explanation, correct explanation. Next question, 42. The resultant capacity between the points A to B adjoining the circuits. இதுல A க்கும் B க்குமான பொட்டன்ஷியல் பாயிண்ட் கேக்குறாங்க. இந்த பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா இது கனெக்டே ஆகாம மூவ் ஆயிட்டு இருக்கு செப்பரேட்டடா. அப்ப A to B க்கு எழுதுன அப்படின்னா இவன் எல்லாத்தையும் நம்மளே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். A to B ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இங்க பார்த்தா அப்படின்னா இங்க இருந்து ஒண்ணு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு மேல பார்த்தேன்னா இந்த ரெண்டும் இருக்கும். இது எல்லாமே வந்து பேரலல் காம்பினேஷன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு மேல சோ இந்த காம்பினேஷன்ல தான் இது எல்லாமே வந்து C கெப்பாசிட்டன்ஸ் வச்சிருக்கு. அப்ப C கெப்பாசிட்டன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம C ஈக்குவலன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். சோ C ஈக்குவலன்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் இவன் ரெண்டு பேருமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலலா இருப்பானா. அப்ப நம்ம எழுதும்போது C பிளஸ் இது என்னன்னு எழுதலாம், 2C/2 எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா C மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து அகைன் சீரிஸ் காம்பினேஷன் அண்ட் பேரலல் காம்பினேஷன். அப்ப எழுதும்போது உனக்கு என்ன கிடைச்சிடும், 3C ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், the given electrical network is equivalent to ஃபர்ஸ்ட் வந்து AB செமிகண்டக்டர். இது நார் கேட் இல்லையா. அப்ப நார் கேட் அப்படின்னா A பிளஸ் B
ஹோல் பார். அண்ட் நெக்ஸ்ட் இந்த a பிளஸ் பி ஹோல் பார் அதே நார் கேட்டுக்கு வந்து எனக்கு என்னவா போகுது அப்படின்னா இன்புட்டா போகுது. அப்ப இது ஏ பி. ஸோ ஏ பிளஸ் பிக்கு அகைன் ஒரு ஹோல் பார். அண்ட் நான் இதை எழுதினேன் அப்படின்னா ஏ பிளஸ் பின்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நாட் கேட்டுக்கு இந்த அவுட்புட் போகுது. அப்ப நாட் கேட்டுக்கு ஏ பிளஸ் பி போகும்போது இதை நான் எழுதுனேன்னா என்னன்னு எழுதுவேன், ஏ பிளஸ் பி ஹோல் பார். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், ஏ பிளஸ் பி ஹோல் பார். ஏ பிளஸ் பி ஹோல் பார் அகைன் நார் கேட்டுக்கான output. So third option. Next question. The two ideal diodes are connected to a battery as shown in the figure. The current supplied by the battery. இதுல எந்த டயோட்ல வந்து கரண்ட் சப்ளை ஆகும்? ரெண்டு ஐடியல் டயோடு இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பார்த்தேன்னா இதுல எது ஃபார்வர்டு எது ரிவர்ஸ் பயாஸ் எலிமினேட் பண்ணு. ஒன்னு வந்து என் சைடு இங்க இருக்கு, இது பி சைடு, இது பி சைடு இங்க இருக்கிறது என் சைடு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவன் வந்து இங்க ஹை சைடு இருக்கு, இங்க லோ பொட்டன்ஷியல் இருக்கு. என் சைடு ஹை இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் இவனுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப டயோடு டி ஒன் தான் என்னவா ஆக்ட் ஆகும், ஃபார்வர்ட் பயாஸா ஆக்ட் ஆகும். அப்ப பொட்டன்ஷியல் எழுதுனா ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ ஐ ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் வந்து 5 வோல்ட் பொட்டன்ஷியல். ஆர் எழுதுனா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 20. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 1/4 ஆம்பியர் ஈக்குவல் டு 0.25 ஆம்பியர். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்மளோட எஃப்எஸ்டி 1ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும், அண்ட் எவ்வளவு வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தேங்க்யூ. ஹாப்பி டீச்சிங், ஹாப்பி லேர்னிங். அண்ட் நம்மளோட பிசிக்ஸ் மந்த்ராவையும் இங்க நீ என்ன பண்ற அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணு. என்ன நம்மளோட பிசிக்ஸ் மந்த்ரா, நம்ம கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணணும். அப்ப ரீட் பண்ணும்போது ரீட் கிளியர்லி, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் படிச்சுட்டு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதினாலே நமக்கு பாதி ஆன்சர் கிடைச்ச மாதிரிதான். அப்ப ரைட் கேர்ஃபுல்லி. ஏன்னா டேட்டாவை நான் கரெக்டா எழுதுனா தான் ஆன்சரை கரெக்டா எழுதுவேன். அண்ட் நெக்ஸ்ட் சால்வ். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதனால சால்வ் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கொண்டு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி டிக் பண்ணு. தேங்க்யூ.